ராவணனும் நடத்திய இந்த போரில் உனக்கு முன்னாலே அனுமன் ராவணனை எதிர்க்கிற பொழுது ஓங்கி ஒரு குத்து விட்டான் ராவணன் இதயத்தில். அந்த குத்தை தாழ முடியாமல் உள்ளே தங்கி இருந்த யானையின் தந்தம் பின்பக்கமாக வந்துவிட்டது. அது அவன் வீரத்தின் வெளிப்பாடே தவிர புறமுதுகட்ட கோழை கிடையாது அவன் என்று சொன்னதோடு நிற்கவில்லை. அங்கே ஒரு வரி சொல்லுவான். இப்படித்தான் நாம் தேர்ந்து தேர்ந்து படிக்க வேண்டும். கம்பனை ஒரு வரி சொல்லுவான். என்ன தெரியுமா? ராவணன் எதனாலே இறந்தான்? நீயும் நின் முனிவும், நன்றாக யோசிக்க வேண்டும், நீயும் நின் முனிவும் தாயினும் தொழத்தக்கால் மேல் தங்கிய காதலும் அவனை கொன்றுவிட்டது. நீ பரம்பொருளே படை நடத்தி வந்திருக்கிறாய். ஆனாலும் உன்னுடைய அம்பு மட்டுமே ராவணனை சாய்த்து விட்டது என்று தவறாக கருதாதே. அவனை சாய்த்ததற்கு மிக முக்கியமான காரணம் தாயினும் தொழத்தக்கால் மேல் தங்கிய காதல். எவ்வளவு ஆற்றல் உள்ளவனாக இருந்தாலும் மாற்றான் மனைவியின் மீது மையலுற்றால் அவனுடைய அனைத்து வலிமையும் அழிந்து போகும். அவன் வாழ்வே இழிந்து போகும். இதற்கு ஒரு மிகச்சரியான சான்றை கொண்டு வந்து கொடுப்பதற்குத்தான் ராமாயணம் படைக்கப்பட்டது. 2000 ஆண்டுகளாக ராமாயணம் இப்பொழுது பேசப்படுகிறது என்றால் அதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய செய்தி இதுதானே. ஆனால் இன்றைய செய்தித்தாள்களை நீங்கள் புரட்டினால் பாலியல் பிறழ்வு சார்ந்த செய்திகள் இல்லாமல் பத்திரிகை இல்லை. எத்தனை கள்ள உறவுகள், எத்தனை பாலியல் பிறழ்ந்த நடவடிக்கைகள். இது எங்கே முடியும் என்று யோசியுங்கள். ஆல் ஃபார் ஒன் என்பதுதான் பண்பாடு தொடங்குவதற்கு முன்பு இருந்த நாகரிகம். ஒன் ஃபார் ஆல், ஆல் ஃபார் ஒன். எல்லாருக்கும் ஒருவர், ஒருவருக்கு எல்லாரும். அங்கிருந்து தொடங்கியதுதான் மனித வாழ்வு. அந்த வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி செதுக்கி சீரமைக்கப்பட்டு உருவெடுத்ததற்கு பெயர்தான் பண்பாடு. பண்பாடு என்பதற்கு ஒரே வரியில் நான் சொல்வதென்றால், காலம் காலமாக நம்முடைய தலைமுறை தலைமுறையாக நம் மூதாதையர்கள் சிந்தித்தவற்றிலெல்லாம் சிறந்தவை எவையோ, தாங்கள் அறிந்தவற்றிலெல்லாம் மிகச்சிறந்தவை எவையோ அவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து தொகுத்து கொடுத்ததற்கு பெயர்தான் பண்பாடு.